நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்மினி பூச்சி எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் கண்டிப்பாக சின்ன பிள்ளையில அதை பிடிச்சி விளையாடுவோம். அது என்ன பண்ணுச்சா, காட்டில் அது பாட்டுக்கு சந்தோஷமாக ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டே இருந்தது. ஓடி பிடிச்சி அவங்களோட இனத்தோட சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்துச்சாம். அங்கே அதை பார்த்து ஸ்னேக் வந்து அந்த இடத்துல அந்த கூட்டத்தை போய் சாப்பிட போச்சாம். அப்போது அதுலேருந்து ஒரு மின்மினி பூச்சி கேட்டுச்சான், "நாங்கள் உன்னை என்ன பண்ணோம்? நாங்கள் பாட்டுக்கு தானே விளையாண்டுட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லி அந்த பூச்சி கேட்டுச்சான், மின்மினி பூச்சி கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஸ்னேக் சொன்னுச்சான், நீங்க பாட்டுக்கு தான் விளையாண்டுருக்கீங்க. உங்களால எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. ஆனா நீங்க ஷைனிங்கா மின்றது, நீங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னுச்சாமா. ஆமாங்க. இதே போல தான் வாழ்க்கையில. நம்மளும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு, நம்ம பாட்டுக்கு இருந்தாலும், நம்ம கொஞ்சம் முன்னுக்கு வர்றதோ, இல்ல சைலன்ட்டா "என்னடா இவ பாட்டுக்கு சைலன்ட்டா இருக்காளே" அப்படின்னு நெனச்சிட்டு, நம்மள தொந்தரவு பண்றவங்க இந்த உலகத்துல இருக்க தாங்க செய்வாங்க. கோவப்படுத்துவாங்க, அழ வைப்பாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. வேற வழி இல்ல. எல்லாத்தையும் கடந்து போகணுங்க. ஆமா. கடந்து போறது தானே வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.